உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை கைப்பற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு இல்லாமல், ஏற்கனவே வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க அழுது போராடி அவங்க கால்லெல்லாம் விழுந்து கெஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காவேரி சொல்லி ஃபீல் பண்ணும்போது அது எல்லாமே அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்து அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறனால சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிறது வந்துட்டு இது வரைக்கும் சாரதாக்கு தெரியாது. அது சாரதாக்கு தெரிய வரும்போது அவங்க படக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த உணர்ச்சி பூர்வமான தருணமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதில் கதைப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடத்தி வச்சுட்டு இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு. அதுக்கு அவரோட என்ன சொல்கிறாரு, என் பையனே தூக்கிட்டீங்கடா, நான் உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ எங்களை அழிக்கிறதுலாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நாங்கள் உன் பையனை அழிச்சிருவோம், ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. உடனே கிளம்பி நீ சென்னைக்கு வரணும், 8 மணி நேரம் தான் உனக்கு டைம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த 8 மணி நேரத்தில் அவர் வந்துட்டு கிளம்பி உடனே வராரு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு துடிப்போட அப்படி தில்ல நிற்கிற பசு அவரோட பையனுக்கு ஒன்று அப்படிங்கும்போதுன்னு துடின்னு துடிச்சு போயிடுறாரு. அங்கேருந்து ஓடி வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. இதே மாதிரி வழி தானே மற்றவங்களுக்கு இருக்கும், அதே காவேரிக்கே அவங்க குடும்பத்துக்கும் வந்து இதே மாதிரி தானே இருந்திருக்கும். அதெல்லாம் ஏன் அவர் யோசிக்கல அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் வில்லன் இல்லையா, அப்படி தான் இருப்பார் போல். ஓகே, அங்கேருந்து கிளம்பி வராரு. வந்துட்டு நான் சென்னை வந்துட்டேன், எங்கே வரணும், என் பையனை கொடு முதல்ல, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, ஒன்றும் நம்ப முடியாது, நான் சொல்கிறத நீ செஞ்சினா தான் உனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்னா, நேராக நீ காவேரி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. காவேரி வீட்டுக்கு எப்படி போகிறது, ஏன்னா ஏற்கனவே போய் அங்கே ஒரு மாதம் டைலாக்லாம் பேசி பஞ்செல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. அவ்வளோ ஒரு இதாக ஜெயிலேருந்து வெளியில் வந்தோடனே அதுக்கு தான் கை உடச்சி விட்டார் விஜய். ஸோ இது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நிற்கிறாரு. நீ போனால் தான் உன் பையன் அப்படின்னு சொன்னோன்னே டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே போய் பார்த்த உடனே பாட்டி காய்ச்சி மூச்சின்னு கத்துறாங்க. தோட்டத்தையும் பிடுங்கிக்கிட்ட, இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்ட, பத்தாததுக்கு இருந்த ஒரு வீட்டையும் வாங்கிக்கிட்ட, இப்போ என்னத்தடா எங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறாங்க. அதுக்குமே சைலண்ட்டாக தான் நிற்கிறாரு. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு விஜய் எல்லாத்தையுமே காலில் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அதனால் அவரால் எதுவுமே பேச முடியல, சைலண்ட்டாகவே நிற்கிறாரு. விஜய் அங்கேருந்து கமெண்ட்ரி கொடுக்க இவர் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டையும் கிழிச்சு போட்டுட்டு, நீ போலியாக ரெடி பண்ண எல்லாத்தையும் கிழிச்சு போடு முதல்ல, அவங்க முன்னாடி நீ கிழிச்சு போடணும் அப்படிங்கும்போது கிழிச்சு போட்டு. அதுவுமே பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குது, எதுக்கு திடீர்னு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க யாருக்குமே இன்னும் தெரியல. ஈவன் காவேரி கூட அப்படியே ஷாக்காக தான் நிற்கிறாங்க ஒரு செகண்ட். ஆனால் பார்த்த உடனே கோவத்தில் பொங்கி எழுறாங்க. அவர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அதை கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி சாரதாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது எல்லாத்துக்குமே நீ பண்ணதுக்கு பிரயோஜனமாக நீ வந்துட்டு காலில் விழுந்து கேட்டினா மட்டும்தான் உனக்கு வந்துட்டு உன் பையன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதே மாதிரி அவர் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டே அவங்க கையில் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா நம்ம தலைவி வந்து ஒரு அரை பலார்னு விடுறாங்க. ஆனால் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு வேறு வழியே இல்லையே, பையனை மீட்கணும் அப்படின்னா இதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும். இது ஆனால் இதெல்லாமே உள் மனசில் வச்சுட்டு ஒரு நாள் வச்சு செய்ய போகிறாரு பசுபதி. அப்பையும் வந்துட்டு ஒரு அட்டாக் அப்படிங்கிறது அங்கே இருக்க தான் போகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி விஜய் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ அவங்க எல்லாமே அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு ஓரமாக இருந்து சைலண்ட்டாக ஒரு மாதிரி அந்த க்யூட் ஸ்மைலை கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக, என்ன நடந்துச்சுன்னே தெரியல தம்பி, திடீர்னு அவன் பாட்டுக்கு வந்தால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பொய்யானதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு என் கால்லெல்லாம் வேற விழுந்து மன்னிப்பு கேட்டான் தம்பி அப்படின்னு சொல்லும்போது குமரனும் இவரும் வந்துட்டு பார்த்து சிரிச்சுக்கிறாங்க லைட்டாக. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு புரிஞ்சிருச்சு இவர் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா கிளம்பும் போதுமே வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் 2 பேரும் சாப்பிடாம கூட அவசரமாக கிளம்பி போனாங்க. ஸோ ஏதோ இவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னோடனே, நான் என்னடி பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை ஏதோ பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னோடனே இப்போ விஜய் சொல்கிறாரு, என் ஆர்வ கோளாறு பொண்டாட்டி எல்லாத்தையும் நோண்டி விசாரித்து எல்லாத்தையும் கேட்டால் தான் உனக்கு திருப்தியாக இருக்குமா அப்படிங்கிறாரு. தயவு செஞ்சு சொல்லுங்கங்க என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்னங்க சொல்லிட்டு சிரிங்கங்க, நானும் சிரிப்பேன்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன உடனே மூஞ்சிட்டு டல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு திரும்பவும் பசுபதி ஏதாவது ஒன்று
பிளான் பண்ணுவானே அதுக்கு தான் பயமாக இருக்குது, இது தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ காவேரி நேராக அங்கே போயிடாத ப்ளீஸ் விட, அதான் முடிஞ்சிருச்சுல, அத்தை ஹாப்பி இல்லை இப்போ நானும் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான், தாத்தா பாட்டி நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது, திரும்ப அவனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த சைடு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கிட்டு கங்காவுக்கு ஒரே குழப்பம், என்ன நடந்திருக்கும், எப்போ இவரும் தானே போயிருந்தாருன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட நோண்டி நோண்டி சொல்லும்போது, குமரனுக்கு சொல்லவா வேணும், அவர் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிற மாதிரி நினச்சிட்டு, நாங்கள் இப்படிலாம் பண்ணோம் கங்கா, நாங்கள் அப்படிலாம் பண்ணோம் கங்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்க கேட்க கங்காவுக்கு செம்ம கடுப்பாகுது. நான் காலையிலே கேட்டேன் உங்ககிட்ட எங்கே போனீங்கன்னு, என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா, அப்போ கிளம்பும் போதே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை அனுப்பாமல் இருந்திருப்பேன்ல, இப்போ தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை இல்லைல்ல போய் மாட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, என்ன கங்கா நம்ம வீடே வந்துருச்சு, இனிமேல் என்ன பிரச்சனை வரப்போகுது நமக்கு அப்படிங்கிறாரு. ஆமாம் எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுங்க, அந்த பசுபதி எப்பேற்பட்ட ஆள், அவன் ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துட்டே தான் இருப்பான், நீங்கள் ஏங்க விஜய் கூட போனீங்க அப்படிங்கிறாங்க. இதனால என்ன கங்கா ஆச்சு அப்படின்னோடனே, நீங்கள் விஜய் கூட போனது தான் தப்பு, எதுவாக இருந்தாலும் அவரே பண்ணிவிட்டு அவரே மாட்டிக்கிட்டோம், ஏதாவது ஒன்றுனாலும் அவருக்கு தான் அது வரும், அவர் எப்படி இருந்தாலும் வெளியில் வந்துடுவார், நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது இப்போ குமரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்ன கங்கா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற, வர வர நீ போக்கே சரியில்லை கங்கா, நானும் விஜய் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ வேறு வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கியே, ஏன் விஜய் பிரதரை பற்றி நீ அப்படிலாம் பேசாத, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னோடனே, ஆமாம் இப்போ எங்கள் அம்மா தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது பார்த்தாது இப்போ நீங்களும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களா அப்படின்னோடனே, நீ என்ன அவரை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை கங்கா, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாத, நம்ம வீடு வந்துருச்சுல, அத்தை ஹாப்பியாக இருக்காங்களா விடு, இப்போ நமக்குன்னு அந்த வீடு நமக்குன்னே ஆயிடுச்சு, பத்தாவதுக்கு எல்லாத்தையும் வேறு கொடுத்துட்டு போயிட்டாரு, இதை விட என்ன எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு. எனிவேஸ் சாரதாக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி அம்மானு சொன்னாரோ அந்த ஒரு மகஸ்தானத்திலேருந்து அவர் செய்ய வேண்டிய வேலையை 3 பேருமா சேர்ந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு கங்காவுக்கும் காவேரிக்கும் வந்துட்டு அந்த 5வது மாத வளகாப்பு அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. அது அவங்க வீட்டிலே கொடைக்கானலில் வச்சு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் பார்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமும் பசுபதியோட அட்டாக் வரும்போது அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.